ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் நான் ரீசெண்டாக தங்கமயிலில் போட்டிருந்த அக்ஷயா டிஜி கோல்டு ப்ளஸ் ஸ்கீமை வந்து ரெடியூம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அவங்களோட கலெக்ஷன்ஸையும் கொஞ்சம் வீடியோ போட்டிருந்தேன் நான் அதில். ஸோ அதில் வந்து நான் என்ன பொருள் வாங்கிட்டு வந்தேன், அதுக்கு எப்படி வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க, எனக்கு வந்து இப்போ பாதியிலே நான் வந்து க்ளோஸ் பண்ணனால எனக்கு பெனிஃபிட் வந்து ஆட் ஆச்சா, இல்லை நான் அக்குமுலேட்டடான கிராமுக்கு வந்து கொடுத்தாங்களா, இல்லை அக்குமுலேட்டடான அமௌண்ட்டை மைனஸ் பண்ணாங்களா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஏன் க்ளோஸ் பண்ண போனேன் அப்படின்னா, மார்ச் 22 மார்ச் 31 வரையும் இவங்க வந்து ஒரு வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் வந்து நான் ஜாயின் பண்ணதுக்கு காரணமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 கிராம் வந்து செய்முறை செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ அதுக்கு காயினாக வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் தான் அந்த ஸ்கீம்லேயே வந்து ஜாயின் ஆனேன். ஏன்னா ரொம்ப ரேட் ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ இந்த டிஜிகோல்டு ஸ்கீம் வந்து நமக்கு ஏப்ரல் 19 முடிஞ்சிடும். ஏப்ரல் 15 மேலே நம்மளால் பணம் கட்ட முடியாது. ஸோ அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது ஒரு 2 கிராம்ஸ் வந்து சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். மோரோவர் இதில் வந்து நம்ம காயினாக எடுக்கிறோம்னா பெனிஃபிட் ஆட் ஆகாது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு நான் பெனிஃபிட்டை பற்றிலாம் யோசிக்கலை. நம்ம ஒரு 2 கிராம் சேர்க்கணும், ரேட் ஃப்ளக்சுவேஷனாக இருக்குது. ஸோ என்றைக்கெல்லாம் கம்மியான ரேட் இருக்கோ அப்போல்லாம் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு நம்ம சேர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சிருந்தேன். ஏன்னா இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் 15,000 கிராஸ் ஆச்சு. 16,800 வரையும் போயிருந்தது. ஸோ விதின் 2 டேஸில் திரும்ப வந்து சடார்னு ஒரு 13,000 ரேஞ்சில் வந்து குறைஞ்சிருந்தது. அப்போ ஸோ இப்படி ஃப்ளக்சுவேஷன் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அச்சய திதியை ஒட்டி இன்னும் ஒரு 16,000 அந்த ரேஞ்சில் திரும்பியும் போயிருமோ. ஸோ அப்போ வந்து நம்ம அன்னைக்கு கடைக்கு போய் வாங்குறத விட இப்போயே நம்ம இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 90 டேஸ் இருக்குல்ல, நமக்கு ஓரளவுக்கு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு தான் நான் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். நானும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 20 கிட்டத்தட்ட 2 கிராம் 9 மில்லிகிராம்ஸ் வந்து சேர்த்து வச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து ₹1 கூட போடக்கூடாது. நம்ம வந்து இதை வந்து ஏப்ரல் 19 அன்னைக்கு போய் காயினாக தான் வாங்க போகிறோம். ஸோ 3% வேஸ்டேஜ், 3% ஜிஎஸ்டி, இது ரெண்டும் கொடுத்து தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு மைண்டை வந்து செட் பண்ணிக்கிட்டேன் நான். சடனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈரான் வார்னால் நமக்கு ரேட் வந்து 14,000 15,000 இருந்ததெல்லாம் இப்போ வந்து 13,000 கிட்ட ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் வந்து என்னோடய ஆவரேஜ் ரேட்டு பெர் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 14,800. பட் நான் அன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து 13,600 சம்திங் இருந்தது. ஸோ நான் வந்து கால் பண்ணி கேட்டேன், இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்தால் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுவீங்களா, இல்லை கிராமை கால்குலேட் பண்ணுவீங்களா அப்படின்னு. ஸோ ஜிஆர்டியில் என்ன சொல்லிட்டாங்க, அமௌண்ட்டை தான் கால்குலேட் பண்ணுவேன் நாங்கள். ஸோ அமௌண்ட்டுனா நான் சேர்த்துருக்க அமௌண்ட்டுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் சேர்த்துருக்க வெயிட்டை விட ஒரு எக்ஸ்ட்ராவே ஒரு 150 மில்லிகிராம்ஸ் கிட்ட எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் நான் என்ன செஞ்சேன், ஜிஆர்டியில் போய் அதை ரெடியூம் பண்ணிவிட்டு 2 கிராம் காயினாக வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் நான். ஆல்ரெடி இந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சா மேலே நான் டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். லாங் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இன்ஸ்டா கோல்டு வந்து யாரெல்லாம் ரெடியூம் பண்ணலாம், யாரெல்லாம் வந்து ரெடியூம் பண்ணாமல் இன்னும் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நான் வாங்கணும்னு நினச்ச டார்கெட் வந்து 2 கிராம், அந்த 2 கிராம் வாங்கிட்டேன். அப்போ திரும்பியும் வந்து தங்கமயிலில் வந்து இதை க்ளோஸ் பண்ணி காயினாக எடுக்கணுமா, அப்போ திரும்பியும் நம்ம இந்த இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அந்த 3% வேஸ்டேஜ், 3% ஜிஎஸ்டி எல்லாமே நமக்கு போகுமே. ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராடக்டாகவே பார்க்கலாமா அப்படின்னு மைண்டில் வந்து தோணிக்கிட்டே இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து தங்கமயிலில் இந்த ஆஃபர் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஸ்டட்டு, இந்த மாதிரி ரிங் கலெக்ஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன பென்னட் கலெக்ஷன் இதெல்லாம் பார்க்குறதெல்லாம் ஃப்ளாட் 9% அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்ததுங்க, இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஜிமிக்கி மட்டும் வாங்கணும், அந்த ஹேங்கிங் மட்டும் வாங்கணும். மேலே உள்ள ஸ்டட்டு வந்து ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன் நான். ஸோ அதனால் கீழே தொங்குற ஹேங்கிங் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 2 கிராம் தான் வந்தது. இதுக்கு நார்மலாக அவங்க போடுற வேஸ்டேஜ் வந்து 17.99, கிட்டத்தட்ட 18% வேஸ்டேஜ் போடுவாங்க. பட் இந்த ஆஃபரில் வந்து 9% வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி செயின் கலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 3% வேஸ்டேஜில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம தங்கமயிலை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 2 கிராம் காயின் வாங்குகிறோம்னா 3% வேஸ்டேஜ் தான். ஸோ காயின் வாங்குகிற இடத்துல நம்ம இந்த மாதிரி ஜுவல்லே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் நான். ஸோ அப்போ கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்து எப்படியும் ஜுவல்லு தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்.
அப்போ ஏப்ரல் 19 வந்து எடுக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு 45 மில்லிகிராம்ஸ் வந்து எனக்கு பெனிஃபிட்டாகவே ஆட் ஆயிடுச்சு. அப்போ அதையும் சேர்த்து நம்ம எடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருந்தது. ஆனாலும் ஏன் அன்றைக்கே நான் போய் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பில்லிங்கோடு சேர்த்து எனக்கு இதில் ஓவராலாக ப்ராஃபிட்டாக என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஷாப்பில் வந்து இந்த ஜுவல்வன் கலெக்ஷனில் தாங்க ஒரு ஸ்டட்டு வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக ஜுவல்வன் கலெக்ஷன் வந்து இருக்கான்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். தங்கமயிலில் வந்து ஜுவல்வன் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தனி பிரிவே இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ இதுக்கெலாம் வந்து நார்மலாக வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 21% வரும் உங்களுக்கு. ஜுவல்வன் கலெக்ஷன்னாலே மோர் தேன் 18 தான் இருக்கும். ஸோ அதுவும் காஸ்டிங் டைப்பு இந்த மாதிரிலாம் வர்றப்போ 21% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஆஃபரில் இது 9% அப்படிங்கிறப்ப ஓகேவா பட்டது எனக்கு. ஸோ இதில் வந்து ஹெச்யூஐடி, ஹால்மார்க் சிம்பிள் இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேங்க. ஜுவல்1 அப்படிங்கிறது கூட மென்ஷனாக இருந்தது அந்த ஸ்டட்டில். அதே மாதிரி ஹால்மார்க் சிம்பிள் 22K916, அதுக்கப்புறம் அந்த ஹெச்யூஐடி நம்பர் வந்து இருந்ததுங்க. ஸோ நீங்கள் எப்போயுமே ஸ்டட்டு வாங்கினீங்க அப்படின்னா 2 ஸ்டட்டுக்கும் தனித்தனியாக ஹெச்யூஐடி நம்பர் வருங்க. 2 ஸ்டட்டுக்கும் ஒரே ஹெச்யூஐடி நம்பர் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டட்டுக்கும் ஒரு ஹெச்யூஐடி நம்பர் வரும். ஏன்னா இவங்களோட பில்லிங்கில் வந்து ஒரு ஸ்டட்டுக்கு வந்து 45 ருபீஸ். அப்போ 2 ஸ்டட்டுக்கு அப்படிங்கிறப்ப 90 ருபீஸ் கால் மார்க்கிங் சார்ஜஸ்னே நம்மகிட்ட வந்து வாங்கியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஷாப்பில் வச்சு இந்த ஹெச்யூஐடி நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து அங்கே வச்சு செக் பண்ணி பார்த்தப்ப எனக்கு அந்த ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் கிளாரிட்டி இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தான் திரும்ப நான் வந்து அதை செக் பண்ணி எழுதினேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கடையிலே வந்து இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க நீங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த பொருளுக்கு வந்து நீங்கள் ஹெச்யூஐடி நம்பர் போட்டு செக் பண்ணுறீங்களோ அந்த பில்லுலே அந்த ஹெச்யூஐடி நம்பரையும் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த பில்லோட கூட நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பரில் வந்து உங்களுக்கு இந்த ஹெச்யூஐடி போயிட்டு வந்த மாதிரி போட்டிருக்கு. 22K916 ஸ்டட்டு அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் ஆகிருந்தது. எமரால்ட் டெஸ்டிங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டட்டுக்கும் ஒரு ஹெச்யூஐடி நம்பர் இருக்கும். அதனால் ஒரு ஸ்டட்டுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டட்டுக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி விட்டுறாதீங்க. ஏன்னா தனித்தனியாக தான் வரும். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டட்டுக்கும் வந்து நான் போட்டு பார்க்குறேன். ஸோ ஒரே ஹால்மார்க்கிங் சென்டர் வருதா இல்லை டிஃப்ரெண்ட்டாக வருதா? ஏன்னா ஸ்டட்டுங்கிறப்ப நமக்கு பேராக தானே ஹால்மார்க்கிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரே ஹால்மார்க்கிங் சென்டர் தான் வரணும் நமக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காமிச்சிருக்கும் பாருங்கள். அதே தான் தெலுங்கு ஸ்ட்ரீட்டு, அந்த ஹால்மார்க்கிங் சென்டர் எல்லாமே டேட்டு எல்லாமே ஒன்று போல் தான் வந்திருந்தது. ஆக்சுவலாக இதில் நான் சேவ்டு கிராம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம் 9 மில்லிகிராம்ஸ் வந்து சேர்த்து வச்சுருந்தேன். எனக்கு சேவ்டு அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 28,700. அதாவது ஒரு கிராம் வந்து கிட்டத்தட்ட 14,350 ரூபா ரேட்டுக்கு நான் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த 9 மில்லிகிராம் சேர்க்கும் போதில் என்ன வருதுன்னா ஆவரேஜ் ரேட் வந்து 14,283 வந்திருக்கு. என்றைக்கு ஜாயின் ஆயிருந்தேன்னா 3/2/2026, அதாவது February 3 தான் ஜாயின் ஆயிருந்தேன். ஸோ அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற அன்றைக்கி அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 14,040. ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் மொத்தமாக அமௌண்ட்டு சேர்த்தது எல்லாமே 14,000லேருந்து 15,000 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறப்ப தான் சேர்த்துருக்கேன். ஏதோ ஒரே ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 13,775 அந்த மாதிரி வந்திருந்தது. பட் நான் ரெடம்ஷன் போகிற அன்றைக்கி என்ன ரேட் இருந்ததுன்னா 13,380. ஸோ ஓவராலாக இவ்வளோ நாள் நான் கட்டினதுலே, அதாவது February 2 இன்றைக்கி இந்த March 22 தான் வந்து ரேட்டே கம்மியாக இருந்திருக்கு, 13,380 அப்படின்னு சொல்லி. ஸோ என்னோடய ஆவரேஜ் அமௌண்ட் வந்து 14,280. ஸோ நான் வாங்க போன அன்றைக்கி 13,380. ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 900 ருபீஸ். ஸோ பெர் கிராமுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 900 ருபீஸ் வந்து லாஸ் தான். அப்போ 2 கிராம்ங்கிறப்ப 1,800. இது போக 45 மில்லிகிராம்ஸ் பெனிஃபிட்டாக ஆட் ஆயிருந்தது. ஸோ அதுக்கு அன்றைக்கி மார்க்கெட் ரேட் போடுறப்ப கிட்டத்தட்ட 600 ருபீஸ். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 2,400 ருபீஸ் வந்து எனக்கு லாஸாக தான் இருந்திருக்கு. எனக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறதே இதில் இல்லை. இப்போ இதை வந்து அச்சய திதி அன்றைக்கி போய் நான் எடுக்க போயிருந்தேன் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த 45 மில்லிகிராம் பெனிஃபிட்டாவது எனக்கு கிடச்சிருந்துருக்கும். பட் அப்போ வந்து கடையில் வந்து ஆஃபர் வந்து வேஸ்டேஜுக்கு போடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. கிராமுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், இல்லை இந்த வேஸ்டேஜ் ஆஃபரே எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படிங்கிறதும் எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா March 31 வரையும் தான் இந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சேர்த்த 2 கிராம் 9 மில்லிகிராம் தவிர்த்து மீதி வந்து ஒரு 391 கிராம்ஸ் இருந்தது. அதுக்கு வந்து நான் வாங்க போன அன்றைக்கி 13,380 அதால் மல்டிப்ளை பண்ணி அந்த அமௌண்ட்டு போட்டிருந்தாங்க. வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20.99, அதாவது 21% வேஸ்டேஜ். அந்த வேஸ்டேஜ் கால்குலேஷன் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6,740 ரூபா வருது. ஸோ அந்த அமௌண்ட்டு தான் போட்டிருந்தாங்க, 6,740 அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஹால்மார்க் சார்ஜஸ் ஒரு 90 ருபீஸ். அதுக்கப்புறம் ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டு கிட்டத்தட்ட 3,850 ரூபா வந்து எனக்கு மைனஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க. அந்த 3,850 ருபீஸுங்கிறது வந்து 12% வேஸ்டேஜ் மைனஸ் பண்ணியிருந்தாங்க.
ஸோ ஓவராலாக இதோடைய வேஸ்டேஜ் 21 ஸோ 9 மைனஸ் பண்ணால் 12% வேஸ்டேஜ் வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஆக்சுவல் ரேட்டுக்கே நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 41,984 ரூபா. ஸோ 42,000 வந்திருக்கும். பட் இந்த ஆஃபர்லாம் நமக்கு மைனஸ் பண்ணது போக எனக்கு வந்து இந்த பொருள் வந்து 38,019 ருபீஸ் அப்படின்னு வந்திருந்தது. ஸோ அதில் நம்ம ஆல்ரெடி கட்டின அமௌண்ட்டு அதெல்லாம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் தான் வந்து ஜிஎஸ்டி எல்லாம் போட்டாங்க. ஸோ இந்த ஸ்டட்டுக்கு நான் வந்து ஒரு 2,890 ரூபா அப்படிங்கிறது தான் நான் வந்து மேக்கிங் சார்ஜாக கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,850 அப்படிங்கிறது ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு ஆல்ரெடி நான் எவ்வளோ லாஸ்ன்னு சொல்லியிருந்தேன்னா ஒரு 2,400 கிட்ட லாஸ் அப்படின்னு சொல்லியிருந்த மாதிரி சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. ஸோ 3,850 மைனஸ் 2,400 அப்படின்னு போட்டால் கிட்டத்தட்ட 1,450 ரூபா வந்து எனக்கு ஓவராலாக இப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதே பொருளை நான் நெக்ஸ்ட்டு அச்சய தீதிக்கு போயிருந்தேன் அப்படின்னா இதே ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஓவராலாக எனக்கு இந்த பர்ச்சேஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். எஸ்பெஷலி இந்த ஸ்டட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் இவங்களோட கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் காமிச்சிருந்தேன். ஸோ அதை பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கடையை விசிட் பண்ணி 9% வேஸ்டேஜில் இந்த ஆன்டிக் ரிங் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டட்டு காஸ்டிங் டைப் ஸ்டட்டும் 9% வேஸ்டேஜில் தான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்த்துட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து ரீசெண்டாக வர்ஷா ஜுவல்லர்ஸில் வந்து டிஜி சில்வரில் சேர்த்து அது பாராக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தாங்களாம். ஸோ அந்த 999 பாரு, அதுக்கப்புறம் இந்த டனிஷ்கில் நம்ம வந்து போட்டிருந்தோம் பார்த்திங்களா, மிந்த்ரா ஆப்பில் இருந்து நம்ம அப்போல்லாம் 10 கிராம் 5 கிராம்னு வாங்கியிருப்போம்ல, அந்த பார் எல்லாத்தையுமே வந்து இங்கே அவங்க வந்து ஓல்டு சில்வரில் எடுத்துக்கிட்டாங்களாம். தங்கமயிலில் 5% மட்டும் ரெடக்ஷன் பண்ணிவிட்டு அன்றைக்கி மார்க்கெட் ரேட்லேருந்து 5% மட்டும் ரெடக்ஷன் பண்ணிவிட்டு வாங்கிக்கிட்டாங்களாம். நீங்கள் தங்கமயில் பாரே வாங்கினீங்கனாலும் 5% ரெடக்ஷன் பண்ணிட்டு தான் வாங்குவாங்களாம். ஸோ ஓவராலாக சில்வரை வந்து அவங்க கோல்டாகவே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யார்கிட்டையாவது வந்து இந்த மாதிரி சில்வர் இருக்குது, இதை வந்து நான் கன்வெர்ட் பண்ணி கோல்டு திங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி நானும் இங்கே வந்து ஒரு ஓல்டு கோல்டு வந்து செக் பண்ணி எஸ்டிமேஷன் வாங்கியிருந்தேங்க. ஸோ அதுவும் கேரட் மீட்டரில் செக் பண்ணிவிட்டு 916 அப்படின்னு அதில் காமிச்சது அப்படின்னா ஸோ அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவாக இருக்கோ அதையே வந்து போட்டு எஸ்டிமேஷன் கொடுக்குறாங்க. பட் ஃபைனலாக வந்து அதை உருக்கிட்டு திரும்ப ஒருக்க வந்து நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஓல்டு கோல்டு வந்து எதுவும் பழசில் போடலைங்க. பட் அந்த சப்ஸ்கிரைபர் வந்து ஓல்டு கோல்டும் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ரிங்கு வந்து இருந்துச்சு, ஸ்டோனை தட்டிட்டு கேரட் மீட்டரில் செக் பண்ணாங்க. அப்புறம் உருக்கி விட்டு திரும்ப செக் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. அன்றைக்கி மார்க்கெட் ரேட் தான் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஓல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கம்மி வேஸ்டேஜில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ஷாப்பை விசிட் பண்ணி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஆஃபர் தாங்க. ஷாப்பில் எப்போயுமே பொருள் வாங்கினக்கப்புறம் அங்கேயும் வெயிட் செக் பண்ணி காமிப்பாங்க. ஸோ வெயிட் செக் பண்ண அவங்க மறந்துட்டாலும் நீங்கள் மறக்காமல் வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பில் பண்ணுங்கள். நீங்கள் ஐ ஹோப் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.